குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய இந்த வழக்கில் ஒவ்வொரு திருப்பங்களோ ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் வந்துட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு விஷயமாக இந்த பொதுநல வழக்கும் இப்போது தள்ளுபடியாகி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய செய்தியாளர் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சுரேஷ் இருப்பார்னு நினைக்கிறேன். சுரேஷ், கேன் யூ கிவ் அஸ் தி டீடைல்ஸ்? வணக்கம். திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியங்கிற ஒரு தாக்கல் செஞ்ச வழக்கு தான் இந்த வழக்கு. இதுல ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசிய தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். ஏன்னா இந்த சம்பவம் தொடர்பாக ஊத்தங்கரையில தான் வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். ஆனா சென்னையில திருவல்லிக்கேணியில இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கணும். இப்படி நிறைய குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தவிர திமுக எம்எல்ஏக்கள் ஆஸ்டின், அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க தெரிவிச்ச அந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு என்ன சொல்றாங்கன்னா, இந்த குதிரை பேர வழக்குல, அதாவது எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ கொடுத்த புகார் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குல ஏற்கனவே நிறைய பேரை கைது செஞ்சு காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வரக்கூடிய சூழல்ல செய்தித்தாள்கள், ஊடகங்கள், சமூக வலைதளங்கள்ல வெளியான செய்தியின் அடிப்படையில புலன் விசாரணையை வேறொரு அமைப்புக்கு மாற்றணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. குதிரை பேரம் நடைபெற்றதாக அளிக்கப்பட்ட புகார் மீது மட்டும் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு இந்த விசாரணை நடத்திருக்காங்க. மாநில போலீசாருடைய விசாரணை முறையா நடக்கலைனாலோ இல்ல உண்மை கண்டறிய முடியலனாலோ மட்டும்தான் சிபிஐக்கு மாற்ற முடியும். பொதுவா பொதுநல வழக்கு அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இதை சமூகத்தினுடைய குரலற்றவர்களின் குரலாகத்தான் பயன்படுத்தப்படணும். சாமானிய மக்களுடைய பாதுகாப்புக்கோ சட்டத்தின் ஆட்சியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிற வகையில தான் இந்த பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவுல தெரிவித்திருக்காங்க. நன்றி சுரேஷ், விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.